வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 4 மற்றும் 5 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது திறக்கப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் புனல் 1916. இதில் பார்த்தீங்கன்னா புனல் அப்படிங்கிறது குடிநீரை தான் குறிக்குது. இதில் 1916 அப்படிங்கிறது ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையத்தை திறந்திருக்காங்க. அதோடைய பேர் புனல் 1916 அப்படிங்கிறது தான். இதை நேற்றுக்கு, அதாவது மார்ச் 4 முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காரு. தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தால் தான் இதை நிறுவியிருக்காங்க. இதை சென்னையில் தான் நிறுவியிருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடிநீர் தொடர்பான புகார்களை நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா இவங்க விரைவிலேயே அதை சரி செஞ்சுருவாங்க. இதில் டோல் ஃப்ரீ நம்பர், கட்டணமில்லா அழைப்பு, இதற்காக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் தான் 1916 அப்படிங்கிறது. இது 24 மணி நேர சேவை. இப்போ நம்ம ஏதாவது குடிநீர் தொடர்பான புகார்களை இணையதளத்தில் பதிவு பண்ணோம் அப்படின்னா punal.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இதற்காக ஒரு ஆப்புமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் புனல் சிட்டிசன் ஆப் அப்படிங்கிறது தான். அடுத்தது, 25 ஏக்கரில் ரூபாய் 38 கோடி செலவில் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கு அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. கிண்டி அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இங்கே சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த நிலம் இருக்குல்ல, இது தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட அரசு நிலம். இது ஒரு 118 ஏக்கர் மீட்டிருந்தாங்க. அதில் ஒரு 25 ஏக்கரில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க போகிறாங்க. இந்த நிலத்தை மீட்டு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையிடம் தமிழக அரசு வழங்கியிருந்தாங்க. இது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு பார்க்கலாம். சென்னையில் கிண்டியில் தமிழக அரசுக்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலம் 99 ஆண்டுகால குத்தகைக்கு வழங்கப்பட்டது. இது 1945 ஆண்டு கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நமக்கு விடுதலைக்கு முன்னாடியே வழங்கப்பட்டதுனால தமிழக அரசு இந்த குத்தகையை ரத்து பண்ணியிருந்தாங்க. அதை ரத்து பண்ணி அந்த நிலத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இங்கே ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. இப்போ அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்தது, சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது சென்னையில் கோபாலபுரத்தில் இருக்குது. இங்கே இப்போது 9 அடுக்குகளை கொண்ட உயர் கோபுர மரத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்காரு. 30 மீட்டர் உயரமான செங்குத்து தோட்டத்தோடு இதை அமைத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணது இந்தியாவிலே முதல் முறை. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ரூபாய் 11 கோடியே 84 லட்சம் செலவில் இதை அமைத்திருக்காங்க. இது மரம் அப்படின்னா இது ஒரு உண்மையான மரம் கிடையாது, ஒரு டவர் மாதிரி இருக்குது. அதுதான் அவங்க மரம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 அப்படிங்கிறத நம்ம முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரங்கம் எந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாநில கல்லூரி. இது சென்னையில் இருக்குது. இதை பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் அப்படிங்கிறது இங்கே திறந்திருக்காங்க. 60,672 சதுர அடி பரப்பளவில் இதை அமைத்திருக்காங்க. இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, இங்கே ஏசி கலையரங்கம் இருக்குது, அப்புறம் நிர்வாக அலுவலகம் இருக்குது, அப்புறம் முக்கிய பிரமுகர்கள் அறை இருக்குது, அப்புறம் கலைஞர்களுக்கான ஓய்வு அறை இதுவும் இருக்குது. 2072 பேர்கள் அமரக்கூடிய வகையில் இதை அமைத்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற லூப் சாலை இதற்கு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதற்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதற்கான பெயர் சூட்டி பலகையை முதல்வர் திறந்து வைத்தார். அடுத்தது, தமிழ்நாட்டில் கலை செம்மல் விருதுகள் ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 6.
நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மரபு வழி மற்றும் நவீன பாணி ஓவியம், சிற்பக்கலை இதிலெல்லாம் சிறந்தவங்களுக்கு ஒரு 6 கலைஞர்களுக்கு இந்த கலை செம்மல் விருதுகளை வருஷம் வருஷம் வழங்குறாங்க. இந்த முறையும் 6 பேருக்கு வழங்கியிருக்காங்க. நமக்கு இவங்களுடைய பேர்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம இது என்ன விருது, இது யாருக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு வருஷமும் 6 பேருக்கு வழங்குறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் பரிசு தொகையாக ரூபாய் 1,00,000 வழங்குறாங்க. அடுத்தது, கேரளத்தில் அதிகாரப்பூர்வ மொழியாக தேர்வு செய்யப்பட்ட மொழி எது? இதற்கான ஆன்சர் மலையாளம் மட்டும். இதில் பாருங்கள், இவங்க மலையாளத்தையும் ஆங்கிலத்தையும் சேர்த்து அறிவிக்கலை, மலையாளத்தை மட்டும்தான் அறிவித்திருக்காங்க. மலையாள மொழி மசோதா 2025 இது அங்கே இருக்கிற சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போது இதனுடைய முடிவாக கேரளத்தில் மலையாளம் மட்டுமே அலுவல் பூர்வ மொழியாக செயல்படும். கேரள அரசு நிர்வாகத்தில் மலையாளத்தை மட்டுமே அலுவல் பூர்வ மொழியாக பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் முதல் மொழி பாடமாக மலையாளம் கட்டாயமாகும் இனிமேல். ஆனால் மலையாளத்தை தாய்மொழி இல்லாமல் இருப்பாங்க எல்லா மாணவர்கள், அவங்களுக்கு விதிவிலக்குகள் வழங்குவாங்க. அடுத்தது, ப்ராஜெக்ட் ஹனுமன் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படிங்கிற திட்டத்தை ஆந்திர அரசு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மனிதர்கள் மற்றும் வனவிலங்குக்கு இடையில் இருக்கிற மோதல்களை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு திட்டம். ஆந்திர பிரதேச துணை முதல்வரான பவன் கல்யாண் இதை தொடங்கி வைத்தார். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கருவிகள், அப்புறம் தரவு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே இதில் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அவசர காலங்களில் உடனடியாக செயல்பட விரைவு படைக்குழுக்கள் செயல்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளாடி ஏதாவது விலங்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா, இவங்க உடனடியாக அந்த விலங்கை அங்கேருந்து கைப்பற்றி அவங்க வனத்தில் விடுவித்துருவாங்க. இந்த மாதிரி செயல்படுவாங்க. அதே மாதிரி வனப்பகுதிகளுக்கு அருகே வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் வழங்குவாங்க. அடுத்தது, 2வது இந்திய காட்டெருமை திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் பார்த்திங்கன்னா மார்ச் 8லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெறுது. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா, ஒடிசாவில் சம்பல்பூரில் தேபிரிகர் வனவிலங்கு சரணாலயத்தில் தான் நடைபெறுது. அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் பல்கலைக்கழகத்திலிருந்து திருமங்கை ஆழ்வார் சிலை திரும்பி வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாருடைய சிலை கடத்தப்பட்டு பிரிட்டனுடைய ஒரு மியூசியத்தில் இருந்தது. இப்போ அதை அவங்க திருப்பி தந்திருக்காங்க. இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உலோக சிலை. பிரிட்டனுடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்தில் இது வைத்திருந்தாங்க. இப்போ இதை இந்தியா கிட்ட திருப்பி வழங்குறாங்க. இது எங்கேருந்து கடத்தியிருந்தாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடி கொம்பில் இருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் கோயிலிருந்து தான் திருடியிருந்தாங்க. அடுத்தது, KP உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் கேரளாவுடைய வடகரை தொகுதியில் 6 முறை மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா VP சிங் அவருடைய அமைச்சரவையில் இவர் மேற்பரப்பு போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பொறியியல் தினம், இது பிப்ரவரி 4ஆம் தேதி. இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், நிலையான வளர்ச்சிக்கான உலக பொறியியல் தினம் அப்படின்னாலும் அது இதுதான். அதே மாதிரி வெறுமனே உலக பொறியியல் தினம், வேர்ல்ட் இன்ஜினியரிங் டே அப்படின்னு கேட்டாலும் அது இதுதான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கண்டுபிடிப்புகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் நிலையான எதிர்காலத்திற்கான புத்திசாலித்தனமான பொறியியல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தேசிய பாதுகாப்பு தினம், இது மார்ச் 4ஆம் தேதி. இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில், நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது உருவாக்கப்பட்டதான் இந்த ஒரு தினம். இந்த ஒரு அமைப்பு 1966ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு தினத்துடைய இந்த ஆண்டு கருப்பொருள் பாதுகாப்பை மேம்படுத்த மக்களை ஈடுபடுத்துவோம், பயிற்றுவிப்போம் மற்றும் அங்கீகாரப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக உடல் பருமன் தினம், இது மார்ச் 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உடல் பருமனுக்கு எதிராக செயல்பட 800 கோடி காரணங்கள் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம உடல் பருமனுக்கு எதிராக நம்ம செயல்படணும். அதற்கு எதுக்காக நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இந்தியாவில் 8ல் ஒருத்தங்க உடல் பருமனுக்கு உள்ளாகிறாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது திறக்கப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர் மையத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர்
புனல் 1916. அடுத்தது 25 ஏக்கரில் ரூபாய் 38 கோடி செலவில் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கு அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. அடுத்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரங்கம் எந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாநில கல்லூரி. அடுத்தது தமிழ்நாட்டில் கலைச்செம்மல் விருதுகள் ஆண்டுதோறும் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 6. அடுத்தது கேரளத்தில் அதிகாரப்பூர்வ மொழியாக தேர்வு செய்யப்பட்ட மொழி எது? இதற்கான ஆன்சர் மலையாளம் மட்டும். அடுத்தது ப்ராஜெக்ட் ஹனுமன் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது 2வது இந்திய காட்டெருமை திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது தற்போது எந்த நாட்டின் பல்கலைக்கழகத்திலிருந்து திருமங்கை ஆழ்வார் சிலை திரும்பி வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா 1921 மற்றும் 1922 ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும் அப்படின்னு கேட்டுட்டு இதில் எது கரெக்டானது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு அரசர்களுடைய பேரையும் கொடுத்துருக்கோம். வலது பக்கத்தில் அவங்க எந்த இடங்களில் ஆட்சி புரிந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆன்சராக சொல்லணும். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதில் பார்த்திங்கன்னா அரசர்களுடைய பேர்கள் நல்லிய கோடன், அதியமான், மலையமான் திருமுடிக்காரி மற்றும் நன்னன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆட்சி புரிந்த இடங்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா செங்கம், கோவிலூர், திண்டிவனம் மற்றும் தகடூர் இந்த பகுதிகளெலாம் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக பொறுத்துங்க. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது தான். போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான ஆன்சரையுமே கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.